ஹலோ. ஜப்பான்ல ஒரு வீடு காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறதா ஒரு காலியான வீடு. இந்த வீட்டுல முக்காவாசி பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லைங்க. ஏன்னா கிளீனிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க வந்து செவுத்துக்கெல்லாம் வந்து பெயிண்டே அடிக்க மாட்டாங்க. எல்லாமே டைல்ஸ் தான் ஒட்டியிருப்பாங்க. கம்ப்ளீட்டா கீழேயும் வந்து டைல்ஸ் தான் ஒட்டியிருப்பாங்க. டைல்ஸுங்கிறத விட ஒரு மாதிரியான வால்பேப்பர் தான் ஒட்டியிருப்பாங்க. வீடு சுத்தியும் வால்பேப்பர் தான் இருக்கும். கீழே இருக்க தரையும் சில டைம் வால்பேப்பரா தான் இருக்கும். இந்த வார்ட்ரோப் வந்து சுத்தமா அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஜன்னல்லாம் வந்து அவர் க்ளீன் பண்றதுக்கே ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணாரு. கீழே தரையை வந்து நாளைக்கு தான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வாஷ் பேஷின், பாத்ரூமு, பாத் டப்பு, டாய்லெட்டு இதெல்லாம் மட்டும்தான் க்ளீன் பண்ணுவாங்க. இந்த செவரெல்லாம் ஏன் க்ளீன் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்க வால்பேப்பரு. இதுல நம்ம வீட்டுல குழந்தைங்கலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம ஏதாவது கிறுக்கிட்டோம் இல்லை பெயிண்ட் எல்லாம் ஊத்திட்டோம் அப்படின்னு சொன்னா இதை வந்து அவங்க கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டு புது வால்பேப்பர் தான் போடுவாங்க. அதுக்கு நம்ம கிட்ட இருந்தா காசு எடுத்துக்குவாங்க. அதனால அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இதுக்கப்புறமா நான் இவர்கிட்ட ஏதோ பேசுற ட்ரை பண்ண, இவர் என்கிட்ட ஏதோ பேசுற ட்ரை பண்ணாரு. டஸ்ட் டஸ்ட் வாக்யூம் Japan. Arrive. India. It's October, December. When? August. August. Oh. Ichi-ni-san. 本当に。ありがとうございます。Bye-bye. நீங்க எப்போ இந்தியால இருந்து ஜப்பானுக்கு வந்தீங்க அப்படிங்கறத அவர் கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறமா நம்ம அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.